6 இட்லி எடுத்து வச்சுக்கணும். சில பேர் தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டுட்டு அப்புறம் உதுத்து விடுவாங்க. சும்மா உதுத்து விட்டாலே நல்லா தான் இருக்கும். ஸோ நல்லா 6 இட்லியும் நல்லா கட்டி எதுவும் தட்டுப்படாமல் நல்லா உதுத்து விட்டு இது போல் எடுத்து வச்சுக்கணும். அந்த டைமில் நம்ம கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிக்கணும். நல்லா அது பொரிஞ்சு வந்த உடனே கடலைப்பருப்பு 1/4 ஸ்பூன் எடுத்து உள்ளே போட்டு அதையும் நல்லா பொரிய விடணும். வறுத்துக்கிட்டு கறிவேப்பிலையை கொஞ்சம் போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு சின்ன வெங்காயம் 6 பொடி பொடியாக நறுக்குனது, பச்சை மிளகா எல்லாம் உள்ளே போட்டு உப்பு கொஞ்சம் லேசாக, ஏற்கனவே இட்லியில் உப்பு இருக்கும், ஸோ லேசாக உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உதுத்து வச்சுருக்கிற இட்லியை நல்லா உள்ளே போட்டு ஒரு கலந்து விடுங்க. ஸோ இது போல்